வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையோட தத்துவமா அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து இன்றைய நிகழ்வோட கல்வியல் அமர்வுக்கான நிகழ்வை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைய நிகழ்வுக்கான கல்வியல் அமர்வை வழங்குவதற்கு நம்முடைய இணைந்திருக்கிறார் சொல்வேந்தர் நஸ்ரீன் சித்தாரா. சொல்வேந்தர் நஸ்ரீன் சித்தாரா அவர்களை பற்றி சொல்லணும்னா, இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. 13 ஆண்டுகளாக சென்னையில தமிழ்நாடு அரசு கருவூலத்துறையில பணியாற்றி வருகிறார். புத்தகங்கள் வாசிப்பது மற்றும் கவிதைகளை எழுதுவது, தமிழ் மற்றும் இலக்கியம் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நிறைய பேசுவாரு. வாழ்க்கையில எப்போதுமே நட்புக்கும் அன்புக்கும் முதலிடம் கொடுக்கிறவரா அவர் அறிமுகப்படுத்துறாரு. சொல்வேந்தர் நஸ்ரீன் அவர்களை மேடை உங்கள் வசம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான மாலை வேளையிலே சொல்வேந்தர்கள் அனைவரையும் இந்த கூடுகையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு புத்தக ரிவ்யூ அப்படின்னு சொல்ல வேணாம், ஒரு புத்தக பரிந்துரை என்றே வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா, நான் எல்லோரும் இந்த புத்தகத்தை ஒரு முறை படித்து விட வேண்டும் என்று நான் நினைத்த ஒரு புத்தகம். இத உங்க எல்லாத்துக்கும் அறிமுகம் செய்யணும் அப்படின்னு இந்த சொல்வேந்தர் மன்றத்துல சேர்ந்ததுல இருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்தது. அதற்கான நேரம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. நான் இன்று டோட்டோ சான் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய புத்தகத்தை பத்தின ஒரு பரிந்துரை கொடுக்கலான் இருக்கேன். இந்த புத்தகம் தான் அது. இது புத்தகத்தோட பெயர் டோட்டோ சான். நான் தமிழ் மொழிபெயர்ப்ப கையில வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா உலகெங்கும் ஒரு 40-50 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட நான் இந்த புத்தகத்தை முதல்ல படிச்சதுக்கான ஒரு வாய்ப்பு என்னோட நண்பர் ஒருவர் மூலமா கிடைச்சது. நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அவங்க எனக்கு இந்த புத்தகத்தை அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை, எனக்கு இந்த புத்தகத்தை நீங்க படிங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது இருந்த ஆர்வமும் படித்து முடிக்கும் போது எனக்கு இதுல இருந்து கிடைத்த தாக்கம் மிக அதிகம். அந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியையான நான் மாணவர்களை எப்படி அவங்களோட மனநிலையை புரிந்து கையாளணும், குழந்தைகளோட அந்த சைக்காலஜிக்குள்ள எப்படி நம்மளும் அந்த ஒரு ஆசிரியையா நாம எப்படி பார்க்கணும். இந்த புத்தகத்தை நான் பொதுவா ஒரு சின்ன பரிந்துரை, இந்த புத்தகத்தை அனைவருமே படிக்கணும். எத்தனையோ சிறார் இலக்கியங்கள் வந்திருக்குங்க நம்ம உலகத்துல. சிறார் இலக்கியங்கள் நிறைய இருக்கிறது. நிறைய சிறார் இலக்கியங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. அது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விரும்பி படிக்கிற மாதிரி இருக்கும், சிலது பெரியவங்களும் விரும்பி படிப்போம். பட் இந்த புத்தகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு ஆசிரியர்களும் படிக்கணும், பெற்றோர்கள் கண்டிப்பா படிக்கணும், புத்தகம் படிக்கிற விரும்புகிற எல்லாருமே இதை படிக்கணும். இது நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இது கையாண்டிருக்கும் விஷயம் ரொம்ப அழகான விஷயங்கள். இது ஒரு 2ஆம் உலகப் போர், அந்த 1940கள் 45 அந்த காலகட்டத்தில நடந்த ஒரு விஷயங்களை தான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா டெட்சுகோ குரோயானாகி அப்படிங்கிறவங்க, ஒரு ஜப்பானிய ஜப்பான்காரங்க. அவங்க அவங்களுடைய வாழ்வியல் அனுபவத்தை தான் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை. டெட்சுகோ குரோயானாகி அப்படிங்கிறவங்க. இந்த தமிழ்ல வள்ளிநாயகம் பிரபாகரன் அப்படிங்கிறவங்க மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை கிடைச்சா கண்டிப்பா வாங்குங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படியுங்கள். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி இந்த காலகட்டத்துல நம்ம பாக்குறோம், நிறைய பேருக்கு அந்த குழந்தைகளுக்கான எஜுகேஷன் மெத்தடு, அந்த கரிக்குலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல நிறைய ஒரு தாக்கம் இருக்கும். எனக்கு நிறைய இருக்கு, இப்படிப்பட்ட எஜுகேஷன் மெத்தட் இருந்தா நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட கல்வி முறை இருக்கணும், இந்த மாதிரியா குழந்தைகளை அணுகணும் அப்படிங்கிற. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம கையில எதுவும் கிடையாது. ஒரு சில தாக்கங்கள் இருக்கிறது, ஒரு சில வரைமுறை வைக்கப்பட்டு அது போலதான் பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன வந்திருக்கிறது. ஆனா இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஒரு சிலர் விளையாட்டு வழி கல்விகள், அந்த மாதிரி இயற்கை வழி கல்விகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இந்த கல்வி முறை அப்பவே 1945கள்ல இந்த டோட்டோ சான் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த கதையின் இந்த புத்தகத்தின் நாயகி. அவங்கதான் அந்த டெட்சுகோ குரோயானாகி. இப்போ அவங்க ஒரு ஜப்பானிய தொலைக்காட்சி பிரபலமா இருக்காங்க. அவங்க ஒரு மீடியால இருக்காங்க. இவங்களுடைய ஆரம்ப காலத்துல ஒரு முதல் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே 2-3 பள்ளிகள்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மாணவியா இருந்திருக்காங்க.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆசிரியர்கள் என்ன சொல்லி இவங்களை வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கவனச்சிதறல். எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பள்ளிகள்ல மத்த மாணவங்களையும் சேர்த்து கவனச்சிதறல் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு எழுந்து போய் வெளியே வேடிக்கை பார்க்கிறது, மரம் அசைஞ்சா பாக்குறது, பறவை பறந்தா பாக்குறது, அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இல்ல, துடிப்புள்ள ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. இது அந்த ஒரே இடத்தில் அமர வைக்கப்பட்டு ஒரு கரும்பலகையோ அல்லது ஆசிரியர் எழுதி போடுவதையோ பார்த்து அப்படியே அசையாமல் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் சற்றே என்ன சொல்ல இயற்கையோடு இணைந்திருந்த இந்த மாணவி வந்து அந்த வகுப்பறைக்கு ஒரு தொந்தரவாக கருதப்பட்டிருக்கிறார். அதனால பள்ளியிலிருந்து விலகப்படுகிறாங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, அங்க வந்து பிற்காலத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பள்ளிக்குள்ள அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது. அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் பாத்தீங்கன்னா டோமாயி பள்ளி, டோமாயி ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. இதனோட நிறுவனரும் தலைமை ஆசிரியரும் கோபயாஷி அப்படின்னு ஒருத்தரை சொல்றாங்க. அவர் தான் அந்த ஸ்கூல்ல இது பண்ணியிருக்காரு. அந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வகுப்பறைகளே பழைய ரயில் பெட்டிகள், பழைய ரயில் பெட்டிகளையே வகுப்பறையா மாத்திருக்காங்க. ரயில் பெட்டியில் ஏறி பயணம் பண்றதுன்னா குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும். ஒரு 4 செவுத்துக்குள் அடைத்தது போல் ஒரே இடத்தில் அசையாமல் அமர வைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இடையில் ஒரு வகுப்பறையில் சென்று உனக்கு பிடித்த இடத்தில் நீ அமர்ந்து கொள்ளலாம், ஜன்னலோர இருக்கையை பிடித்துக் கொள்ளலாம் என்றால் எப்படி இருக்கும்? இத நிஜமா படிச்சீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிக்கலையே, இப்படியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கம் வரும். இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குமா, இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு அட்லீஸ்ட் நம்மள அந்த இடத்துல கற்பனையில வைத்து நம்மை அந்த இடத்தில் அமர வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த நமக்கு தருங்க. கண்டிப்பா படிங்க. அப்படி அந்த மாணவி வந்து அந்த மாணவிக்கு ஏற்றபடியாக ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு கல்வி முறையை இந்த கல்வி கொடுத்திருக்கிறது. இந்த கல்வி திட்டம் அவளுக்கு கொடுத்திருக்கிறது. அது எப்படின்னா, அங்க போனோடனே இந்த கோபயாஷி அப்படிங்கிற தலைமை ஆசிரியருடைய குறிக்கோள் என்னன்னா, மாணவர்களை அவங்களோட சுதந்திரமா சிந்திக்க வைக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க சுதந்திரமா செய்ய வைக்கணும், அவங்க சுதந்திரத்தை வெளிப்படுத்தணும். முதன்முறையா அந்த அவரோட தாயாரோட இந்த பெண்மணி அந்த அந்த இந்த குழந்தை வந்து அந்த பள்ளியில் சேர போகும்போது அவங்க அம்மா ஏதோ சொல்லும் போது அவர் சொல்றாரு தலைமை ஆசிரியர், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், அவங்களையே அறிமுகப்படுத்திக்க சொல்லுங்க. ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 6, 5 பருவத்துல இருக்கிற ஒரு மாணவி, ஒரு ஒரு குழந்தைய வந்து உன்னை பத்தி நீயே சொல்லுங்கும் போது அது தன்னை பேச வைக்கிறாங்கிறதே ஒரு சந்தோஷமா உணரக்கூடிய தருணம். அதை அவனுக்கு செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா இதுல. அதே போல அவர்களே அவர்களுடைய முடிவை எடுக்க வைத்தல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கேங்க இந்த புக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை சுற்றி ஒரு பெரிய மைதானம், விளையாட்டு மைதானம் இருக்கும். பின்னாடி ஒரு டோமாயி பண்ணை என்று ஒண்ணு இருக்கும். இந்த இந்த எஜுகேஷன், இந்த கல்வி முறை என்ன கத்துக் கொடுத்ததுன்னா, இயற்கையோடு இணைந்த வாழ்வு. அன்றாட வேலைகளை குழந்தைகளை கையாள தெரிய வேண்டும். பயிர் தொழில், அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறது. எதெல்லாம் ஒரு அடிப்படையான குழந்தைகளுக்கு மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் அங்கே தரப்பட்டது. ஓடி விளையாடலாம், மரத்துல ஏறலாம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம், எழுந்த பக்கத்துல பேசலாம். பேசணும்னா சுதந்திரம் கொடுக்கப்பட்டது குழந்தைகளுக்கு, எந்த கட்டுப்பாடும் இன்றி. அதே சமயத்தில் பெரியவர்களோட உதவியுடன் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தது இந்த புத்தகம். இது அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த புத்தகத்துல. ரொம்ப அழகா இருக்கும் படிக்க படிக்க படிக்க. இத பத்தி நம்ம இறையன்பு ஐஏஎஸ் வந்து இந்த புத்தகத்தை பத்தின ஒரு ரிவ்யூ எழுதியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அந்த டோமாயி பள்ளிங்கிறது ஒரு மிருக காட்சி சாலையாக இல்லாமல் சரணாலயமாக இருக்கிறது. டோமாயி பள்ளி வந்து ஒரு கூண்டாக இல்லாம ஒரு கூடாக இருந்தது அந்த குழந்தைகளுக்குன்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான வார்த்தை இல்லைங்களா? எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலயும் மாலை எப்பொழுது பள்ளி விட்டு செல்லும் மணி அடிக்கும் வெளியே ஓடலாம் என்று இருந்த குழந்தைகள் எப்போ அந்த பள்ளி விட்டு வெளியே வரக்கே அவங்களுக்கு மனசு வராதாம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியா அது இருந்திருக்கு. இதுல இன்னொன்னும் கவனிக்கணும், அந்த குழந்தைகளுடைய உணவு முறையுமே வந்து அவங்க ரொம்ப கவனத்துல எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் சரிவிகித உணவு கிடைக்கிறதா, அத ஒரு பாட்டா பாடியிருக்காங்க. மலையிலிருந்து கொஞ்சம், கடலிலிருந்து கொஞ்சம். அதாவது ஒவ்வொருத்தவங்களோட ஃபுட்லயுமே கடலிலிருந்து கொஞ்சம், மலையிலிருந்து கொஞ்சம்னா அவங்களுடைய அந்த பேலன்ஸ்டு டயட் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த மாதிரி பாடலோட தான் அவங்க சாப்பிடுவாங்க. இன்னொருத்தர் கொண்டு வந்ததுக்கு நம்ம குறைவா கொண்டு வந்துட்டோங்கிற எண்ணங்களும் குழந்தைகளுக்கு இல்ல. யாருக்கு அந்த சரிவிகித உணவு குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பள்ளியே அந்த ஈடுகட்டும் விதமாக கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அழகான அந்த பள்ளியை விட்டு எப்படி போக முடியும்? காலையில் படிப்பு, மாலையில் விளையாட்டு, உலாவுதல், உரையாடுதல், பாடல் கேக்குதல், இப்படி எல்லாம் இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கோடை விடுமுறைனா பள்ளியை விட்டு வெளியே வந்துருவோம், பள்ளி விட்டு போயிருவோம். ஆனா கோடை விடுமுறையிலும் கூடாரங்களை எடுத்துட்டு வாங்க, ஸ்கூல்ல நைட்டு டென்ட் அமைக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டியவர் அந்த கோபயாஷி.
ஒவ்வொரு விஷயமுமே அப்படி அழகா மனசுல பதியும். அதாவது இது என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு கல்வியலாளர், இல்ல ஒரு ஆசிரியர் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு குழந்தைங்களுடைய அந்த மனநிலைக்கு ஏற்றபடி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை கல்வியை கத்துக் கொடுக்க நினைக்கணும். இப்ப நிறைய ஸ்கூல்ஸ் வந்திருக்கு. நான் கூட ரீசெண்டா கேள்விப்பட்டேன். தர்மபுரியில புவிதம்னு ஒரு ஸ்கூல் கூட இந்த மாதிரி நேச்சுரலா இயற்கை ஃபார்மிங், வாழ்க்கை கல்வி, அவர்களோட திறன்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியாகவும், அதே சமயத்தில் அகாடமிக் விஷயமும் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லித் தரணும். அந்த லைஃப் ஸ்கில்ஸ், அவங்க ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறன், இது எல்லாமே அவங்களுக்கு வளரணும். அது எல்லாம் வளரணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நோக்கில தான் அவங்கள பார்க்கணும். அவங்க மனநிலைக்கு ஏற்றபடி நாம் அவர்களை காண வேண்டும். இது இந்த புக்கை வாசிக்கும் போது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க நண்பர்களுடைய பழகுதல், உடன் இருப்பவர்களுடைய பழகுதல் அவ்வளவு அழகா இருக்கும். உடன் இருக்கக்கூடிய அனைத்து சக மாணவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவர் பேசுதல், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அழகா நடந்திருக்கும். இந்த புத்தகத்தோட இறுதியில அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது 2ஆம் உலகப் போரின் காலகட்டத்தில் நடந்ததுனால இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முடிவுல அந்த அழகான ரயில் பெட்டி, பெரிய மைதானம் இருந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலயும் 2ஆம் உலகப் போரின் தாக்கம் குண்டு விழுகிறது. அதன் மேலே அந்த B-26 அந்த மாடல் குண்டுகள் வீசப்பட்டு அந்த பள்ளி தகர்க்கப்படுகிறது. அந்த ரயில் பெட்டிகள் சுக்குநூறாக வெடித்து சிதறி எரிகின்றது. இது அத்தனையுமே ஏன்னா உலக போர் நடக்கிறது. இது எதுவும் நம்ம தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. தனது கால் சட்டை பைக்குள் கைகளை விட்டபடியே தூரமாக நின்று அந்த கோபயாஷி அதை பார்க்கிறார். ஆனால் எந்த ஒரு பதட்டமோ இதுவோ இல்ல. பொறுமையா பார்த்துட்டு இருக்காரு. அவர் அந்த பள்ளியினுடைய பெயர் டோமாயி என்று சொன்னேன் இல்லையா? அவருடைய மூத்த மகனுடைய பெயர் டோமாயி. அவரை பார்த்து அவர் மிக அருமையாக அப்படியே மெதுவாக கேட்கிறார், அடுத்து நாம் எது போன்ற பள்ளியை ஆரம்பிக்கலாம் இந்த குழந்தைகளுக்காக? அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, ஆனா நான் நிறுத்த மாட்டேன், நான் தொடங்கதான் செய்வேன். குழந்தைகளுக்காக பள்ளிகளை நான் மீண்டும் உருவாக்குவேங்கிறதுல அவர் உறுதியா இருந்திருக்காரு. அவருடைய சிந்தனை இது இப்ப அவ்வளவுதான். இதற்காக அழுது அகற்றி என்னால் அதை இது பண்ண முடியாது. ஆனா குழந்தைகளுக்கான அந்த பள்ளி எப்படி இருக்க வேண்டும், மறுபடியும் இன்னொரு பள்ளியை நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு சிந்திச்சிருக்காரு. அது ரொம்ப அழகா இந்த புத்தகத்தோட முடிவுல சொல்லியிருப்பாங்க. சோ அனைவரும் வாங்கி படிக்க வேண்டியது, வாய்ப்பு கிடைத்தால் படியுங்கள், பகிருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது போன்ற ஒரு பள்ளியில் படிக்கவில்லையே என்ற ஏக்கம் வரும். அல்லது அந்த நிமிஷத்துல நம்மள அந்த ஒரு மாணவியா நம்ம மனசுல நினைச்சிட்டு இது மூலமா ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கு நீங்க தயாராவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை 2 முறை பண்ணிட்டேன். மிகவும் அழகான ஒரு இந்த புத்தகத்துக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களால முடிஞ்சதுன்னா எனக்கு நீங்க கண்டிப்பா அதை சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம்னு. முடிஞ்சா இன்னொருத்தவங்களுக்கு இதே மாதிரி பகிருங்கள். இன்றைய இந்த அருமையான வாய்ப்புக்கு மிக்க நன்றி. எனக்கு மிக பிடித்த புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் நஸ்ரீன் அவர்களே. நம்மளுடைய சொல்வேந்தர் மன்றத்தின் ஒரு நிகழ்வு மட்டும் நமக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கும். அது கல்வியல் அமர்வு. அதிலும் புத்தகத்தை பற்றிய விரிவுரை என்பது இன்னும் நமக்கு கொஞ்சம் வியப்பை தரும். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை ஒரு காலகட்டத்திற்குள் படித்து முடிப்பது என்பதே பெரிய சாதனை. அதை படித்து அதை கதையாக சொல்வது என்பது அதை விட பெரிய சாதனை. அது நஸ்ரீன் அவர்களுக்கும் இன்னொரு சொல்வேந்தர் பரமேஷ் அவர்களுக்கும் மிக இயல்பாக வருகிறது. நஸ்ரீன் அவர்கள் அடுத்த அமர்வில் எப்படி புத்தகத்தை படித்து அதை கதையாக சொல்வது என்பதை ஒரு கல்வியல் அமர்வாக நிகழ்த்தினால் அது மேலும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.